வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை அவருக்கு உண்டு. அவர் கைலாசம் போகலான்னு எண்ணினார். கைலாசத்திலிருந்து வெள்ளையானது. சங்கரருக்கு வரவில்லை, ராமானுஜருக்கு வரவில்லை, மத்வாச்சாரியாருக்கு வரவில்லை, மாணிக்கவாசகர் எந்த பெரியவங்களுக்கும் மேலே இருந்து அழைப்பு வரும். வந்த வேலை முடிஞ்சா அவங்களே போயிடுவாங்க. இவர் ஒருவர் தான் கைலாசத்திலிருந்து ஐராவணன் என்ற வெள்ளையானை சிவபெருமான் அனுப்பிச்சார். கூட அழைக்க வந்தவங்க யார் தெரியுங்களா? இந்திரன் தேவன், மால் நாராயணன். 18 வயசுள்ள இந்த இளைஞரை அழைக்க விஷ்ணுமூர்த்தி வர்றார், அஷ்டலட்சுமி நாயகன். திறமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புகுந்து ஐராவணம் 2000 தந்தங்களை உடையது. இப்ப நம்ம யானைக்கெல்லாம் 2 கொம்பு இருக்கும். இந்தனுடைய ஐராவணம் 4 தண்டம். சிவபெருமான் ஏறுகிற அந்த யானைக்கு 2000 தண்டங்கள். அதாவது சிவபெருமான் ஏறலாம், உமாதேவியார் ஏறலாம், முருகன் ஏறலாம், வேற யாரும் ஏறலாம். அந்த யானை இவருக்கு வருது. அவர் அழுது தொழுது யானை மேல ஏறி கைலாசத்துல இந்த உள் மாட வீதி வலம் வருது. அங்க இருக்கிற மிகப்பெரிய மகரிஷிகள் ததீசி, மரீசி, அங்குரீசர் ஆச்சரியம். யாரோ ஒரு பூலோக மனிதன் சின்ன வயசு சுவாமி யானை மேல வர்றாரு. சுவாமியே போய் கேட்டாங்க, சுவாமி தங்கள் யானையில யாரோ ஒரு இளைஞர் வர்றாரு. மந்திரமா முனிவர் இவன் யாரு என்ன? அவர் என்ன சொன்னார்? எம்பெருமான் நன் தமறு ஊரன் என்றான். அவன் நம்பட வேண்டாம். நான் அதிகம் சொல்ல நேரம் இல்லை. அதிகமாக நமக்கு உதவி செய்தவர் சுந்தரர். என்ன உதவி செய்தார்? திருத்தொண்ட தொகை என்ற பதிகத்தை நமக்கு பாடி வழங்கிய அருளாளர் சுந்தரர். மற்றவர்கள் சிவனை பாடினார்கள், இவர் திருத்தொண்டர்களை பாடினார். அந்த திருத்தொண்ட தொகை தான் பெரிய புராணத்துக்கு அத்திவாரம். அந்த தொண்ட தொகை இல்லைன்னா பெரிய புராணம் கிடையாது, பெரிய புராணம் இல்லைன்னா சைவம் கிடையாது. சேக்கிழார் சுவாமி அனுஷ்டானம் என்று உட்கார்ந்துங்கிறார், சிஷியாரெல்லாம் உட்கார்ந்துங்க. இவர் காலை தொட்டு இவரே கும்பிட்டுக்கினார். இது பாருங்க, ஒரு பையன் தங்கால தொட்டு தானே, அப்பா ஏன் இது நான் கும்பிடுறேன்? நான் உலகம் உய்ய திருத்தொண்ட தொகையை பாடி கொடுத்த சுந்தரரை வணங்க வந்த இந்த பிறப்புக்கு வணக்கம்.